என்னாச்சு இவருக்கு? இவர் மூஞ்சே சரியில்லையே. காலையிலலாம் நல்லா தான் இருந்தாரு. இப்போ ஏன் ஒரு மாதிரி இருக்காரு? கையில் என்ன ஏதோ பேப்பர் மாதிரி இருக்கு? இல்லை இல்லை, பேப்பர் இல்லை, ஏதோ பார்க்க ஃபோட்டோ மாதிரி இருக்கு. அப்படி என்ன ஃபோட்டோ இவர் பார்த்துட்டு இருக்காரு? இவர் மூஞ்சும் சரியில்லை. அனு, என்னை எதுக்கடி இப்படி தனியா விட்டு போன? நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? எதுக்கடி இப்படி என்னை விட்டு போன? கடைசியில் இப்படி உன் போட்டோவை பார்த்து என்ன அழுக வச்சுட்டல? ஏன் அனு, ஏன் இப்படி என்னை விட்டு போன? சூர்யா மாமா, ஆ வெண்ணிலா, நீ நீ எப்ப வந்த? நான் இப்பதான் வந்தேன். சூர்யா மாமா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை வெண்ணிலா, ஒன்றும் இல்லை. சூர்யா மாமா, போய் தானே சொல்றீங்க? கையில் என்ன ஏதோ ஃபோட்டோ மாதிரி இருக்கு? அது ஒன்றும் இல்லை வெண்ணிலா, நீ தூங்கு, டைம் ஆயிடுச்சுல, நீ தூங்கு. சூர்யா மாமா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. கையில் யார் ஃபோட்டோ வச்சிருக்கீங்க? வெண்ணிலா, அது அது வெண்ணிலா, நீ என் அணுவை பார்த்ததில்லைல்ல? இல்லை. வெண்ணிலா, இதான் என் அணு. அனு மேம் ரொம்ப அழகா இருக்காங்க. வெண்ணிலா, என் அணுவை நான் இதே மாதிரி ஒரு பொங்கல் டைமில் தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். வருஷம் வருஷம் பொங்கல் வரும்போதெல்லாம் எனக்கு என்னோட அணு ஞாபகம் தான் வரும். என் அணு படித்த காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக என்ன தான் கூப்பிட்டுருந்தாங்க. அந்த டைமில் தான் நான் என் அணுவை ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தேன். ஹலோ சுரேஷ், கேட்குதா? ஹலோ. சுரேஷ், இங்கே நான் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். இங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்குது. 1 செகண்ட் வெயிட் பண்ணு, நான் வெளியே வந்துட்டு நான் கால் பண்ணுறேன். பொங்கல் செலிப்ரேஷன்னாலே இப்படி தான் போல. எல்லாரும் இவ்வளோ ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது என்னோட காலேஜ் டேஸ் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏய், ஐயோ, இடிச்சிட்டேனா? சாரி சாரி சார், நீங்கள் வந்ததை நான் கவனிக்கவே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை துரத்திட்டு வந்தாங்களா, நான் தான் தெரியாமல் உங்கள் மேலே இடிச்சிட்டேன். சாரி. சரி. சாரி சார். அப்பதான் என் அணுவை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அவள் பார்க்கறதுக்கு அவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்தா. எனக்கு அவளை பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. என் அணு அந்த காலேஜில் படிக்கிறான்னு மட்டும்தான் தெரியும். மற்றபடி அவள் என்ன டிபார்ட்மெண்ட், என்ன படிக்கிறா ஒன்றுமே எனக்கு தெரியாது. அப்புறம் ஒரு நாள் எதார்ச்சியா என் கிளினிக் வந்தா. அப்போதான் நான் அவளை செகண்ட் டைம் மீட் பண்ணேன். நர்ஸ், நெக்ஸ்ட் பேஷண்ட்டை வர சொல்லுங்க. ஓகே சார். நெக்ஸ்ட் நீங்கள் போய் பாருங்க. ஏ கவிதா, வேணாண்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நம்ம இப்படியே ஓடி போயிடலாம். வேணாண்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அனு, நீ இப்போ என்கிட்ட அட்டி வாங்க போறடி? உனக்கு எவ்வளோ ஃபீவர் இருக்குன்னு தெரியுமா? ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு அவ்வளோ பயமா? வேணாம் கவிதா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஹாஸ்பிட்டல்லாம் வந்தா ஊசியெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் வேணாடி, பேசாம நம்ம போயிடலாம். அனு, ஒழுங்கா உட்காருடி. ஹலோ மேடம், என்ன அங்கேயே 2 பேரும் பேசிட்டு இருந்தா? என்ன அர்த்தம்? என்கிட்ட சொன்னாதானே என்னன்னு எனக்கு தெரியும். வந்து உட்காருங்க. வேணாண்டி, வாடி போயிடலாண்டி, பயமா இருக்குடி. இப்படியெல்லாம் சொன்னா நீ சரி வர மாட்டே. உன்னை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறேன்டி. சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? ஹலோ, உங்ககிட்ட தான் கேட்குறேன், என்னாச்சு? அதுவா, அது ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். வாட், நல்லா இருக்கீங்களா? அப்புறம் அப்புறம் எதுக்கு இங்க? ஐயோ சார், அவ பொய் சொல்றா. அவளுக்கு ஃபீவர் ரொம்ப ஹையா இருக்கு. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா வரவே மாட்டேன்ட்டா. நான் தான் அடிச்சு பிடிச்சி கூப்பிட்டு வந்தேன். என்னது, ஃபீவர் இருக்கா? ஃபீவர் இருக்குன்னு உங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க. நீங்க என்னடானா ஒன்றும் இல்லை நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? அது ஆமா, ஃபீவர் தான். ஆனா இவ சொல்ற மாதிரி ஹை ஃபீவர்லாம் இல்ல, லைட்டா தான். இப்ப சரியாயிடுச்சு. இவ தான் பைத்தியக்காரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துட்டா. நான் நல்லா தான் இருக்கேன். ஹை ஃபீவரா லோ ஃபீவரான்னு நான் செக் பண்றேன். ஐயே, நீங்க செக்லாம் பண்ண வேண்டாம். எனக்கே தெரியும் இது லோ ஃபீவர் தான். ஏதாச்சும் 2 டேப்லெட் எழுதி கொடுங்க, நான் கிளம்புறேன். டாக்டர் சார், அவ பொய் சொல்றா. அவளுக்கு ஊசினா ரொம்ப பயம். அதனால தான் ஹாஸ்பிட்டல் பக்கமே வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. நீங்க செக் பண்ணுங்க. என்னது, ஊசினா பயமா? ஆமா டாக்டர் சார், ஊசினா மேடம்க்கு ரொம்ப பயம். ஊசி மட்டும் போட ஆரம்பிச்சிங்கன்னா அவ பண்ற அலப்பறையை பார்த்து நீங்களே பயந்துருவீங்க. ஊரை கூட்டிடுவா. ஏய் சும்மா அடி. சார், ஊசினா எனக்கு பயம்லாம் இல்லை, ஆனால் லைட்டாக பயம்தான். சரி, சீக்கிரமாக செக் பண்ணி டேப்லெட் 2 எழுதி கொடுங்க. போதும், டேப்லெட் போட்டால் எனக்கு சரியாயிரும். மேடம், டேப்லெட் போட்டா சரியாகுமா இல்லையான்னு நீங்க சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். சரி, அப்போ நீங்களே சொல்லிடுங்க.
ஊசினா அவ்வளோ பயமா? ஆமா, என்னம்மா நீ என்ன சின்ன பிள்ளையா ஊசிக்கு இப்படி பயந்துட்டு இருக்க? அது சின்ன வயசுல இருந்தே பயம், அதனால தான். சரி, ஃபீவர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிடலாம். சார், ஃபீவர் கம்மியா தானே இருக்கு. டேப்லெட்டே எழுதி கொடுத்துறீங்களா? ஃபீவர் ரொம்ப ஹையா இருக்கு, இன்ஜெக்ஷன் போட்டே ஆகணும். என்னது இன்ஜெக்ஷன் போடணுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். நீங்க டேப்லெட் எழுதி கொடுங்க, எனக்கு அதுவே போதும். அனு, எதுக்கு நீ கத்துற? கவிதா, நீயாச்சும் சொல்லடி. இன்ஜெக்ஷன்லாம் வேண்டாம், டேப்லெட்டே போதுன்னு. எனக்கு ஃபீவர் கம்மியா தான் இருக்கு. நான் கூட கழுத்துல கையெல்லாம் வச்சு பார்த்தேன். இங்க பாரு, எனக்கு ஹீட்டாவே இல்ல. ஃபீவர் கம்மியா தான் இருக்கு. இவர் போய் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு இவர் போலி டாக்டரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னது, நான் போலி டாக்டரா? ஆமா சார், நீங்க போலி டாக்டர் தான் நினைக்கிறேன். எனக்கு தான் ஃபீவரே இல்லையே. நீங்க அப்புறம் என்ன ஃபீவர் ஹையா இருக்கு இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்றீங்க? ஏதோ உங்க ஹாஸ்பிடல் பக்கம் வந்ததனால 2 டேப்லெட் வேணா போனா போதுன்னு எழுதி கொடுங்க. மத்தபடி இன்ஜெக்ஷன்லாம் வேண்டாம். மேடம், நீங்க ரொம்ப வாய் பேசுறீங்க, அதனால உங்களுக்கு 2 இன்ஜெக்ஷன் போட்டே ஆகணும். என்னது 2ஆ? ஒரு இன்ஜெக்ஷனுக்கே உடம்பு தாங்காது, இதுல 2ஆ? வேண்டாம், என்ன விட்டுருங்க. இன்ஜெக்ஷன் போட்டா தாண்டி சரியாகும். எதுக்கு இப்பவே ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்ட? ஆத்தி, இவ்ளோ பெரிய இன்ஜெக்ஷனா? ஏதோ மாட்டுக்கு ஊசி போடுற மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க. வேண்டாம். கையை காட்டுங்க, ஊசி போட்டுடலாம். ஊசியே போட வேண்டாம்னு சொல்றேன், கையை காட்டுங்க சொல்றீங்க. வேண்டாம், என்ன விட்டுருங்க. நான் அப்படியே ஓடி போயிடுறேன். இதுக்கப்புறம் உங்க ஹாஸ்பிடல் பக்கமே வர மாட்டேன். என்னம்மா நீ இப்படி குழந்தை மாதிரி இப்படி பயந்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்ஜெக்ஷன் போட்டா வலிக்காது. நான் வலிக்காத மாதிரி பொறுமையா போடுறேன். இல்ல, வேண்டாம். எனக்கு இத பார்த்தாலே பயமா இருக்கு. கவிதா, ஓடி போயிரலாம். சார், இவ இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டா. நான் இவள டைட்டா புடிச்சுக்கிறேன். வெளிய ஒரு நர்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்களையும் வர சொல்லுங்க. அவங்களும் இவள புடிச்சுக்கட்டும். நீங்க சீக்கிரமா ஊசிய போட்டுருங்க. அடி பாவி கவிதா, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் அடி. என்னடி இப்படி பிளான் போட்டு கொடுக்கற? ஐயோ, நான் போறேன். நர்ஸ், டாக்டர். நர்ஸ், இந்த பொண்ணை கொஞ்சம் பிடிச்சுக்கோங்க, இன்ஜெக்ஷன் போடணும். என்னது இந்த பொண்ணையா? ஏம்மா, இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கா, உன்னை எதுக்கு பிடிக்கணும்? ஐயோ அக்கா, இவளுக்கு இன்ஜெக்ஷன்னா பயம். போடும்போது கண்டிப்பா தட்டி விட்டுருவா, இல்லனா ஒப்பாரி வச்சு ஊற கூட்டுருவா. பேசாம நம்ம புடிச்சுக்கலாம், சீக்கிரம் போட்டுருவாங்க. ஐயோ வேண்டாம், வேண்டாம், என்ன விட்டுருங்க. இவ்வளவு பெருசா இருக்கு, அதுவும் 2ஆ? வேண்டாம். சரி, உங்க நேம் என்ன? எதுக்கு உங்களுக்கு நேம் சொன்னா இன்ஜெக்ஷன் போட மாட்டீங்களா என்ன? நீங்க சொல்லுங்க, உங்க நேம் என்ன? என்னோட நேம் அனுஷியா. எல்லாரும் அனுன்னு தான் கூப்பிடுவாங்க. ஓகே, என்ன படிக்கிறீங்க? 3rd இயர் பிஎஸ்சி ஐடி படிக்கிறேன். ஓகே, அப்புறம் உங்க வீடு எங்க இருக்கு? என்ன டாக்டர் சார், பேசிட்டே இருக்கும்போது ஊசி போட்டீங்க. அம்மா வலிக்குதே. என்னது வலிக்குதா? நான் இன்னும் ஊசியே போட ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வலிக்குதா? என்னது ஊசியே போடலையா? பக்கத்துல கொண்டு வந்தீங்கல்ல? ஆமா, ஊசியே பக்கத்துல தான் கொண்டு வந்தேன், நான் இன்னும் போடவே இல்லையே, அதுக்குள்ள அந்த கத்து கத்துற? அது அது எனக்கு வலிச்சது. அது எப்படி வலிக்கும்? நர்ஸ், உங்களை நல்லா டைட்டா புடிச்சுக்கோங்க, இன்னைக்கு விடவே கூடாது. ஊசியா போடல, அதுக்குள்ள அந்த கத்து கத்துது இந்த பொண்ணு. நீ கத்துற கத்துக்கு 2-3 ஊசி எக்ஸ்ட்ரா போடுறேன்னா இல்லையான்னு பாரு. என்னது 2-3 ஊசியா? ஐயோ, என்ன விட்டுருங்க. அவ்வளவுதான், ஊசி எல்லாம் போட்டாச்சு. என்னது ஊசி போட்டுட்டீங்களா? வலிக்கவே இல்ல? அது நான் தான் போலி டாக்டர் ஆச்சு, அதான் உனக்கு வலிக்கவே இல்லை போல. சரி, வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் டேப்லெட் எல்லாம் எழுதி நர்ஸ் கிட்ட கொடுத்து விடுறேன். சரி. என் அணுக்கு ஊசினா அவ்வளோ பயம். குழந்தைங்கள்லாம் பயப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி பயந்துட்டு அலறிட்டு அன்னைக்கு என் ஹாஸ்பிட்டலே ஒரு வழி பண்ணிட்டா. என் அணு நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப சைல்டிஷா இருக்கும். அவ பண்றதெல்லாம் பார்த்து நான் அவளை ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அன்னைக்கு என் கிளினிக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அவளை எப்படா பார்ப்பேன்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். எப்போவுமே அவளை பற்றியே தான் நினச்சிட்டே இருப்பேன், ஏன்னா எனக்கு அவளை அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நானே அவளை எப்படியாச்சும் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா திரும்ப 2 நாள் கழிச்சு திரும்பவும் என் கிளினிக் வந்தா. நீங்க நீங்க இப்போ 2 நாள் முன்னாடி தானே கிளினிக் வந்துட்டு போனீங்க, இப்போ என்னாச்சு? உங்க ஃப்ரெண்டு அனு அனு அவங்க எப்படி இருக்காங்க? என்னங்க கையில இவ்வளோ பிளட் போயிட்டு இருக்கு, ட்ரீட்மெண்ட் பார்க்காம அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க? நர்ஸ். ஐயோ சார், எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இவளுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க. யாரு? என்னாச்சுங்க இவங்களுக்கு? அதான் எங்களுக்கும் தெரியல டாக்டர். கவிதா
ஆச்சு, அதனால நிறைய பிளட் வந்தது. இவ சும்மா தான் நின்னுட்டு இருந்தா, திடீர்னு பிளட்ட பார்த்து மயக்க போட்டு விழுந்துட்டா. என்னது பிளட்டை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா? ஐயோ ஆமா சார், அடிபட்டது என்னமோ எனக்கு தான், ஆனா இவ பிளட்ட பார்த்து மயக்க போட்டு விழுந்துட்டா. என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்க சார். சரி இருங்க, பதட்டப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க போயிட்டு ட்ரீட்மெண்ட் பாருங்க. நர்ஸ் சார் நர்ஸ் இவங்களை ஃபர்ஸ்ட் எய்ட் ரூமுக்கு கூப்பிட்டு போங்க. பிளட் ஃப்ளோ வேற அதிகமா இருக்கு. நார்மலா இருந்தது அப்படின்னா பேண்டேஜோட நிறுத்திடுங்க. இல்லை அப்படின்னா ஸ்டிச்சஸ் போடுங்க. நீங்க என்னன்னு செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். பிளட்டை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துட்டியா? என்ன பொண்ணு நீ, ரொம்ப வித்தியாசமா இருக்க. 2 நாள் முன்னாடி என்னடான்னா ஊசி போடுறதுக்கு அவ்வளோ பயந்து அலறி அடிச்சு ஊரை கூட்டினேன். இப்போ என்னடான்னா பிளட்டை பார்த்து பயந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்க. என்ன பொண்ணு நீ? நான் நான் எங்க இருக்கேன்? எனக்கு என்னாச்சு? ஒன்றும் ஆகலை, சேஃபாக தான் இருக்கீங்க. நீங்களா? நீங்க நீங்க எப்படிங்க? மேடம் நான் இங்கே தான் இருப்பேன். ஏன்னா நீங்கள் தான் என்னோட கிளினிக் வந்திருக்கீங்க. ஐயோ கடவுளே, உங்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கே. நீங்க வேற சும்மா சும்மா 2-3 ஊசி போடுவீங்களே. என்னது சும்மா சும்மா ஊசி போடுவானா? ஆமா, இப்ப 2 நாள் முன்னாடி தானே 2 ஊசி போட்டு விட்டீங்க. இன்னும் எனக்கு வலிக்குது தெரியுமா? அது நான் போலி டாக்டர்ல, அதான் நான் ஊசி போட்டா உனக்கு வலிக்குதுன்னு நினைக்கிறேன். சரி உன் கையிலலாம் ஏன் அங்கங்க காயமா இருக்கு? காயமா? அது அது எதுவும் இல்ல, கீழே விழுந்துட்டேனா அதனால தான். இல்லையே, இந்த காயத்தெல்லாம் பார்த்தா கீழே விழுந்த மாதிரி தெரியலையே. யாரோ அடிச்ச மாதிரி இருக்கு. அங்கங்க தீக்காயமும் இருந்த மாதிரி இருக்கு. இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல. நோ, ஏ ஷைலு, என்னடி இப்படி திடுதிப்புன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்ட? அதுவா, கவிதா கவிதா எங்க? அவளுக்கு வேற கையில நிறைய பிளட் வந்ததுல, அத பார்த்த உடனே எனக்கு அப்படியே தலை சுத்திருச்சுடி. அவ நல்லா தான் இருக்கா, நீ தான் மயக்கம் போட்டு விழுந்துட்ட. அப்படியா டாக்டர்? இவளுக்கு எதுவும் இல்லல்ல, இவ நார்மலா தானே இருக்கா? ஆமா, இவங்க நார்மலா தான் இருக்காங்க. பிளட்டை பார்த்த உடனே பதட்டத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே டாக்டர். இவ ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப பயந்துருவா, ரொம்ப அலறிட்டு இருப்பா. அதனால தான் பிளட்டை பார்த்த உடனே பயந்துட்டா போல. சரி வாடி, விட்டா நாள் முழுக்க இந்த பெட்ல நல்லா கொரட்டை விட்டு தூங்குவ போல. வா போலாம். வரேன் வரேன். இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட என் அனு ரொம்ப பயப்படுவா. ஆனா அதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. இன்னசென்ட்டா இருக்கிற என் அணுவோட முகத்தை எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். ஆனா என்னன்னு தெரியல, அவளை கொஞ்ச நாளா நான் பார்க்கவே இல்லை. அவளை பார்க்காத அந்த டைம்லலாம் நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணேன். அவளை எப்படா பார்ப்போம் அப்படின்ட்டு என் மனசு கடந்து ஏங்கிச்சு. இதுக்கு மேலேயும் என் அணுவை என்னால் பார்க்காம இருக்க முடியாதுன்னு நான் நேராக அவ படிக்கிற காலேஜுக்கே போயிட்டேன். காலேஜ் ஆப்போசிட்லேயே வெளியே ஒரு காஃபி ஷாப் இருக்கும். நான் ஈவினிங் 4 o'clock ஆனதும் கரெக்டாக அங்கே போய் நின்றுவேன், எப்படியாச்சும் என் அணுவை பார்த்து பேசணும் அப்படின்ட்டு. ஆனால் நான் ஒரு 1 week வெயிட் பண்ணேன், என் அணுவை பார்க்கவே முடியல. அப்புறம் ஒரு நாள் அணுவோட ஃப்ரெண்டு கவிதாவை பார்த்தேன். அனு ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சது அணுவுக்கு 1 week உடம்பு சரியில்லையா, அதாவது காலேஜுக்கு வரலையா. அதை கேட்டதும் என் மனசு அப்படியே துடிச்சு போயிருச்சு. என் அணுவை எப்படியாச்சும் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப தோணிட்டே இருந்தது. அப்புறம் அனு 2 டைம் என்னோட கிளினிக் வந்திருக்கா. 2 டைமும் நான் பார்த்துருக்கேன். அவள் கையிலலாம் நிறைய காயமாக இருந்தது. அதுவும் என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நான் கேட்டப்பவும் அவளும் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. அதனால அதை பற்றியும் அனு ஃப்ரெண்டு கவிதா கிட்ட நான் விசாரித்தேன். என்னாச்சு? எதுக்கு அனுமம் கையில காயமா இருந்தது? அனுவோட அம்மா அனு சின்ன வயசுல இருக்கும்போதே இறந்துட்டாங்களாம். அதனால அவங்க அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம். இவ சின்ன வயசுல இருந்தே சித்தி கொடுமையில தான் வளர்ந்து வந்திருக்கா. இதை அவ ஃப்ரெண்டு சொன்னதும் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுச்சு. சின்ன சின்ன விஷயத்து கூட அவங்க சித்தி அணுவை பெல்ட்டால அடிப்பாங்களாம். அதனாலதான் அவ உடம்பெல்லாம் காயமா இருக்குன்னு அவ ஃப்ரெண்டு சொன்னான். என்ன சொல்றீங்க? ஆமா வெண்ணிலா, என் அனு சின்ன வயசுல இருந்தே சித்தி கொடுமையை அனுபவிச்சுட்டு இருந்திருக்கா. அதனாலதான் அவ ஒரு சின்ன விஷயத்து கூட அந்த அளவுக்கு பயந்துட்டு இருந்திருக்கா. இதெல்லாம் கவிதா என்கிட்ட சொன்னதும் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? இந்த நிமிஷமே அவங்க சித்தி அந்த அளவுக்கு கொன்னு போட்டலாம் போல தோணுச்சு. என்னால இந்த விஷயத்த கேட்டு அமைதியா இருக்க முடியல. அவங்க சித்தியால அணுக்கு ஏதாச்சும் ஆயிருமோங்கிற பயத்துல நான் நேரா அணு வீட்டுக்கே போயிட்டேன். யார் பண்ணி உன் பாட்டுக்கு உள்ள வர? இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்ல. உன் இஷ்டத்துக்கு வீட்டுக்குள்ள வர? முதல்ல நீ யாரு? இங்க அணு அணு இருக்காங்களா? அவளை பத்தி நீ எதுக்கு விசாரிக்க? முதல்ல நீ யாரு? இல்ல, நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும், அதனாலதான் வந்தேன். என்ன பேசணும்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் அவளோட சித்தி தான். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. என்ன சும்மா உன் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வர அவகிட்ட பேசணுங்கற? என்ன நினைச்சிட்டு இருக்க? யார் முதல்ல? ஓ, நீங்க தான் அணுவோட சித்தியா? ஆமா, நான் தான். முதல்ல நீ யாரு? எதுக்கு இப்ப இங்க வந்திருக்க? சும்மா வந்து தேவையில்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்க. முதல்ல நீ எதுக்கு இங்க வந்த? அத சொல்லு.
ஏங்க உங்களுக்குலாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? ஏய் யார் வீட்ல வந்து என்ன பேசிட்டு இருக்க? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க? சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. என்ன இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? யாரு? நான் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கேனா? என்ன கேட்க ஆள் இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணலாமா? எவ்வளவு தைரியம் உனக்கு? ஏன் வீட்டுக்குள்ள வந்து நீ என்னையே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இப்படிதான் வீட்ல இருக்க பொண்ண டெய்லி அடிச்சு கொடுமைப்படுத்துவீங்களா? யாரும் கேட்க வர மாட்டாங்க, என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சீங்களா? உங்களெல்லாம் இப்படியே விடக்கூடாது. நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்றேன். உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் தூக்கி ஜெயில வச்சாதான் உங்களை மாதிரி இருக்க ஜென்மங்கள் எல்லாம் திருந்துங்க. ச்சே. இவங்க இவங்க இங்க என்ன பண்றாங்க? அனு, என்னடி? என்ன ஆளை கூப்பிட்டு வந்து மிரட்டுறியா? இல்ல இல்ல சித்தி, நான் எதுவும் பண்ணல. இந்த பாருங்க, எதுக்கு இப்ப அனு கிட்ட கத்திட்டு இருக்கீங்க? நான் தானே பேசுறேன், என்கிட்ட பேசுங்க. சும்மா கத்துற வேலைலாம் இங்க வச்சுக்காதீங்க. நீங்க என்ன பண்ணாலும் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அனு, நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட கேட்டேன்ல, கையில எல்லாம் ஏன் இவ்வளவு காயமா இருக்குன்னு. அன்னைக்கே சொல்லிருக்கலாம்ல. இப்போ உடனே நீ என் கூட வா, ஸ்டேஷனுக்கு போய் இவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கலாம். இவங்களெல்லாம் ஜெயில தூக்கி வச்சாதான் இவங்கள திருந்துவாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இல்ல அது அனு, இப்ப நீ எதுக்கு பயந்துட்டு இருக்க? இப்படியே பயந்துட்டு இருந்தா பயந்துட்டே இருக்க வேண்டியதுதான். நீ முதல்ல வா, நம்ம ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். என்னடி ஆளை கூப்பிட்டு வந்து என்னைய மிரட்டுறியா? சோரடிவேன் சோறுவேன். ஹலோ, நான் தானே பேசிட்டு இருக்கேன், என்கிட்ட பேசுங்க. அவங்க என்ன? முதல்ல நீ யாரு? எதுக்கு என் வீட்ல நின்னு கத்திட்டு இருக்க? முதல்ல வெளிய போ. இப்படிலாம் பண்ணா சரி வர மாட்டீங்க. நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன். ஐயோ வேண்டாம் ப்ளீஸ், போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்ன அனு, இதெல்லாம் இப்படியே பயந்துட்டே இருக்க போறியா? இல்ல போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணாதீங்க, வேண்டாம். இதுக்கப்புறம் அனு மேல உங்க சுண்டு விரல் பட்டுச்சுன்னா கூட அவ்வளவுதான். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் சும்மா பூச்சாண்டி காட்டுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்க இதுக்கப்புறமா இப்படியே பண்ணீங்கன்னு தெரிஞ்சது கண்டிப்பா நான் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அனு, இப்படியே பயந்துட்டே இருந்தா வாழ்க்கை முழுக்க பயந்துட்டே இருக்க வேண்டியதுதான். என் நம்பர் நோட் பண்ணிக்க. இதுக்கப்புறம் இவங்க உன்னை ஏதாச்சும் பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்க. 9840. சரி. ஒழுங்கா இருந்துக்கோங்க சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ஒண்ணு மேல கை வச்சுங்க, அவ்வளவுதான். நானும் அவங்க சித்திக்கிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அன்னைக்கு நைட்டு திடீர்னு ஒரு புது நம்பர்ல இருந்து எனக்கு தேங்க்ஸ்னு மெசேஜ் வந்தது. என் அனுதான் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா. அதுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் நல்லா பேச ஆரம்பித்தோம். அவளும் அடிக்கடி கிளினிக் வருவா என்னை பார்க்கறதுக்காக. சும்மா சும்மா ஏதாச்சும் ஒரு ரீசனை சொல்லிட்டு அடிக்கடி வருவா. தலை வலிக்குது, ஃபீவர் இருக்குது, கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அடிக்கடி அவளை காலேஜில் போயிட்டு பார்த்துட்டு வருவேன். இந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே போக போக காதலாக மாறிச்சு. ஒரு கட்டத்தில் நாங்கள் 2 பேருமே விரும்ப ஆரம்பித்தோம். நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக லவ் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு அவங்க சித்திக்கு நாங்கள் லவ் பண்ணுற விஷயம் தெரிய வந்தது. அதனால அனுவ வீட்லயே ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணி அவ போனையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறமும் இப்படியே இருந்தா சரி வராதுன்னு நான் அனுவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணேன். எங்க வீட்டுல இந்த விஷயத்த சொன்னப்போ இவங்களும் யாருமே ஒத்துக்கல. உனக்கு தான் இந்த வீட்டை பத்தி தெரியும்ல வெண்ணிலா, முக்கியமா எங்க அம்மா சொத்து இருக்கணும், நகை அவ்வளவு போடணும், இவ்வளவு போடணும்னு சொல்லியே வெறுப்பேத்துனாங்க. கடைசியில யாருக்கும் தெரியாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு நானே முடிவு பண்ணி நேரா அனு வீட்டுக்கு போய் அவளை நான் என்னோடவே கூப்பிட்டு வந்துட்டேன். நான் கூப்பிட்டதுமே அனுவும் என்னோடவே வந்துட்டா. நானும் அனுவும் என்னோட ஃப்ரெண்டோட வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அன்னைக்கு நைட்டு நாங்கள் அவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு அவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். என் வாழ்க்கையிலேயே நான் அன்னைக்கு தான் அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். ஆனால் அப்போ எனக்கு தெரியாது இந்த சந்தோஷம் நீடிக்காது, ஒரேடியா போயிடும்னு.